நம்ம நினைக்காத விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல வரும்போது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த அந்த ஒரு ஃபீலிங்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் இந்த அளவுக்கு இது போகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. காலேஜ் மூவிஸ் நம்ம நிறையா வந்திருக்கு, ரொமான்டிக் மூவிஸ். பட் இது வந்து லவ் இருக்கு, பட் காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு த்ரில்லர். அதுக்கு முன்னாடி நான் தான் நடிக்கணுன்றது டிசைடட் தான். நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாரை கூப்பிட்டு நாங்கள் ஸ்டோரி கேட்டோம். அவர் ஸ்டோரி சொன்னார். பட் இந்த ஸ்டோரி நான் இல்லை, யார் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ நான் கதையை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டரை, இந்த ஸ்டோரியே ரொம்ப புதுசாக ஒரு இது கொடுத்தது. லைக் ஓகே, நம்ம வரும்போது என்ன நினைப்பேன், ஓகே ஏதோ ஒரு படம் சரி பண்ணிடலாம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணிடலான்னு நினைச்சேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஒரு கரெக்டான வேல்யூ எனக்கு தெரிஞ்சுது. பொதுவாக மர்டர் மிஸ்ட்ரியில் எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து மர்டர் மிஸ்ட்ரியோட ஃபீல் இருக்கும், ஆனால் இது மர்டர் மிஸ்ட்ரியாக இருக்காது. ஸோ அந்த த்ரில்லராக ஒரு இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நியூ ஜானராகவும் ஒரு நியூ ஸ்டோரி லைன் மாதிரியும் தோணுச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ரெட் லேபிளுடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்பவே வந்து ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் மேம், ஆக்ட்ரஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் அஸ்மின். நான் டிஜேயாக இருக்கேன் ப்ரொஃபஷ்னலி. இதுதான் டெபியூ பண்ணுற மூவி. இதில் நான் பவின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். This is the producer and yeah. Yes, next அப்படியே பாஸ் ஆன் பண்ணிடலாம், நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வணக்கம், என் பேர் லெனின். நான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் நடிச்சிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் நீங்க. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம், என் பேர் பொன் பார்த்திபன். நான் தமிழ் சினிமாவில் ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதியிருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெட் லேபிள்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இது ஒரு த்ரில்லரா, இல்லை ஒரு ராம்காமா, இல்லை காலேஜ் பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியா, என்னன்னு எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ நீங்களே வந்து சொல்லுங்கள், எந்த மாதிரி கதைக்களத்தில் வந்து இந்த ஒரு படம் வந்து அமையும் அப்படின்ட்டு. இது வந்து ஜானர்னு கேட்டிங்கன்னா த்ரில்லர். ஸோ காலேஜ் மூவிஸ் நம்ம நிறையா வந்திருக்கு, ரொமான்டிக் மூவிஸ். பட் இது வந்து லவ் இருக்கு, பட் காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு த்ரில்லர். மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் கொடுக்கும்னு நம்புற படம். ஓகே சார், பட் ஆனால் நீங்கள் வந்து இதை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இந்த ஒரு படத்தில் முதலாவதாங்க நீங்கள் வந்து நடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி சார் உங்களுக்கு வந்தது ஃபர்ஸ்ட்லே? அந்த கான்ஃபிடென்ஸ் மேபி அந்த யூனிட் எனக்கு கொடுத்தாங்க, நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றது. பட் அதுக்கு முன்னாடி நான் தான் நடிக்கணுன்றது டிசைடட் தான். நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாரை கூப்பிட்டு நாங்கள் ஸ்டோரி கேட்டோம். அவர் ஸ்டோரி சொன்னார். பட் இந்த ஸ்டோரி நான் இல்லை, யார் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ எனக்காக அவர் வந்து ஸ்டோரி மாற்றுறது அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அவர் கதையை எழுதிட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் வந்து எங்ககிட்ட வேலை வாங்கி அதை நடிக்க வச்சாரு. மற்றபடி எனக்கு இதை தவிர வேற எந்த ஹெசிடேஷனுமே இல்லை பண்றதுல. ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, அதாவது ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மல்டிபிள் ப்ரொஃபஷனே வந்து நீங்க உள்ள பண்ணிருக்கீங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இல்லை அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஆக்டிங்ல எஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்தது உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது? அது நிறைய வரும். ப்ரொடியூசராக இருக்கும்போது உங்களுக்கு ஷூட்டிங் நடக்கும்போது என்ன ஒரு 150-200 பேர், இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லாம் 500 பேர் 1000 பேர்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் என்கிட்ட வந்து ஒரு நல்ல டீம் இருந்தது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி என்ன பட்ஜெட்டு, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். ஸோ பிரவீன் கோகுல் அப்படின்னு அது இல்லாமல் ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் அது என் அட்டென்ஷனுக்கு வரும். பட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியாச்சு. அதனால தான் படம் வந்து இப்போ ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ மேம், நீங்க தான் சொல்லணும். அதாவது சார் சொன்னாரு நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களாம் ஹேண்டில் பண்ணணும்னு. பட் ஆனால் நீங்க வந்து இதுவும் உங்களுடைய முதல் படம் தான், கரெக்டா? அந்த முதல் படத்துல நாம வந்து ஒரு ஹீரோயினா வந்து லான்ச் ஆகுறோம் அப்படின்ற போது எவ்வளவு சந்தோஷம் வந்து உங்களுக்கு வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ சூப்பரா ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம நினைக்காத விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல வரும்போது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த அந்த ஒரு ஃபீலிங்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் இந்த அளவுக்கு இது போகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் இட் கெப்ட் ப்ரோக்ரஸிங். ஒருத்தர் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் கேம் இன், மியூசிக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடிட்டிங்காக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப. இப்போ நான் கதையை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டரை, இந்த ஸ்டோரியே ரொம்ப புதுசாக ஒரு இது கொடுத்தது. லைக் இப்போ நம்ம லைக் என்ன சொல்றது, ஜென்ரலாக வரும்போது ஓகே
ஓகே நம்ம வரும்போது என்ன நினைப்பேன், ஓகே ஏதோ ஒரு படம் சரி பண்ணிடலாம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணிடலாம்னு தான் நினைச்சேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஒரு கரெக்டான வேல்யூ எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ ரொம்ப லக்கி, ஐ ஃபீல் லைக் ஐம் வெரி வெரி லக்கி தட் வே. ஏன்னா நான் வர்ற ப்ரொஃபஷன் இஸ் ஐம் கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன், லைக் டிஜே. அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். இது திடீர்னு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரைட் டைம் நான் அதை கிராப் பண்ண போது லைஃப் ஹேஸ் டுக் அ டர்ன், அப்படிதான் சொல்லணும். ஓகே, சூப்பர் அமேசிங். ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட வந்து அதாவது நீங்க மாஸ்டர் அந்த மாதிரி படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆஸ் அ ரைட்டரா. இந்த ஒரு படத்துல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரைட்டரா போறோம், ஸ்டோரி ரைட்டரா போறோம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து செட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் என்னவாக இருந்தது இந்த படத்துக்கு? இல்ல செட் பண்றதுன்னு இல்லை, ஏற்கனவே இந்த லைன் இருந்தது என்கிட்ட, நான் ஃபுல்லா அதை ரெடி பண்ணி வைக்கல. ஓகே. பொதுவா மர்டர் மிஸ்ட்ரியில எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதுல வந்து மர்டர் மிஸ்ட்ரியோட ஃபீல் இருக்கும், ஆனா இது மர்டர் மிஸ்ட்ரியா இருக்காது. ஸோ அந்த த்ரில்லரா ஒரு இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நியூ ஜானராகவும் ஒரு நியூ ஸ்டோரி லைன் மாதிரியும் தோணுச்சு. அப்புறம் பொதுவாகவே இந்த பேய் படம்னா ஒரே வீட்டுக்குள்ள நடக்கும், அப்புறம் இந்த கொலை அப்படின்னா ஒரு சின்ன கேம்பஸ்குள்ள நடக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய கேம்பஸ்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு காலேஜா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு காலேஜ் த்ரில்லர் யோசிச்சு வச்சிருந்தேன். நானும் ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியா இருக்கணும்னு. அப்புறம் எனக்கு அது ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியா எவால்வ் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் செட் பண்ண வேண்டி இருந்தது. அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே செட்டப் தான், கொஞ்சம் ஒரு லீடு மாதிரி அப்படியே கொடுத்துட்டே வருவோம். ஸோ அதில் இந்த கேரக்டர் இன்ட்ரோ, ஏன் இந்த எட்ஜுக்கு வந்து இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நிற்கிறாங்கிறத செட் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்கேஜிங்காக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஓகே.